காஷ்மீரில் ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் நடந்த இஷ்யூ நிறைய பேருக்கு வெளியே தெரியல. ஸோ அதுக்காக அந்த வீடியோவை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வீடியோ கீழே இந்த கமெண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ப்ரோ, வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர். இன் ஆர் college, a student has attempted suicide, is unable to handle the pressure created by the management. Please bro, we request you to speak about அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல they requesting அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் எப்படின்னா, இவங்க வந்து ப்ளீஸ் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் இவங்க இப்படி வந்து கமெண்ட்ஸ் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு எதுக்காக அந்த பையன் 10,000 ரூபாய் ஃபைன் கட்டணும், அந்த விஷயத்தை அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்குள்ள விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக 10,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன நமக்கு தெரியணும். அது தெரியாமல் நம்ம கிளியர் அண்ட் கட்டாக பேச முடியாது. பையன் இறந்துட்டாங்கும்போது கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டோட ப்ரெஷர் அங்கே இருக்குது. ஆனால் எதுக்காக அந்த 10,000 ஃபைனை அவங்க கண்டிப்பாக கட்டணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் நமக்கு தெரியணும். இல்லாமல் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது யார் யார் எந்த சைடுன்னு சொல்லிட்டு. எஸ், ஒரு உயிர் போயிருக்கு, நீங்களே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். மோஸ்ட்லி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஃபைன் கட்டுறது, ஃபீஸ் கட்டுற இந்த சிச்சுவேஷன்ஸில் கூட இருக்க பசங்க ஆளுக்கு 500 100 சம்திங் ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ணி அந்த பையன் ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் போது கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஓகே நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை கலெக்ட் பண்ணி நம்ம கெட்டுவோம், கொஞ்சம் கொஞ்சம் கெட்டலாம், இல்லை நாங்கள் கலெக்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தா மேபி அந்த உயிர் போகாமல் இருந்திருக்கும். இது இந்த கமெண்ட்ஸ் பண்ணுற உங்களுக்கு சொல்கிறேன், இத்தனை பேர் இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க, பட் இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எடுத்தேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், கண்டிப்பாக அந்த பையனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து பேசலை. ஸோ இதை வந்து நம்ம பேசினா 4 பேருக்கு இல்லை அட்லீஸ்ட் ஒரு 100 பேருக்காக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மேக் பண்ணது. ஆனால் எதுக்காக அந்த 10K, எதுக்காக அந்த ஃபைன், அது வந்து நமக்கு தெரியாமல் நம்ம யார் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் சைடு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேச முடியாது. சப்போஸ் இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கிளியர் அண்ட் கட்டாக இருந்தால் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான், அதாவது பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்காக இருந்தாலும் சரி யாருக்குனாலும் அதை சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அனலைஸ் பண்ணி அதை பேசுவாங்க. இல்லைனா அவங்க அதை எடுத்து பேச மாட்டாங்க. உங்களுக்கு கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னா ஏன் நீங்கள் இன்னும் இதை வந்து ஃபர்தராக ஒரு கோர்ட்டுக்கோ இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஏன் இதை வந்து எடுத்துகிட்டு போகலை? இல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் ஏன் எதையும் ஷேர் பண்ணலை? அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு சின்ன ஹோப் கொடுத்துருக்கலாம், நாங்கள் 500 1000 இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி, இல்லை 100 அப்படி கலெக்ட் பண்ணி உனக்கு தாரோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா கூட அந்த ஹோப் அவருக்கு இருந்திருக்கும். அதேமாரி சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட்டு இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறத விட ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுக்காக ஃபைன் போட்டாங்க, என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது தான் அவங்க அதை டீட்டெயிலாக எடுத்து பேச முடியும். அப்போ தான் மக்களும் கரெக்டாக போய் சேரும். அரைக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இதோட ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபர்தராக நீங்கள் வந்து